ஹாய், இன்றைக்கி முட்டையை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறமா பட்டை வகையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி எல்லாம் கிராம்பு பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு. இது கூட பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கையோட கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க வாசனைக்கு. இப்போ நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலேயே. இது கூட தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு 5 தக்காளி நல்லா பழமாக எடுத்து சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு இதுவே நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெடிமேடாக வாங்கிக்கிட்டேங்க. நம்ம வந்து கையில் அரைச்சி போடுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வரமல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். என்னடா அதுக்குள்ளேயும் கலர் மாறிச்சுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சேன். இப்போது ஒரு 1/2 கிளாஸ்க்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா பொடிலாம் போட்டிருக்கோம். நல்லா பச்சை வாசம் போகட்டும். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து விட்டுருவோம். அப்படியே கலந்து விட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 6 முட்டை வாங்கியிருக்கேங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கிரேவி செஞ்சுருக்கேன். முட்டையை நான் வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு தொளிச்சு வச்சுருக்கேங்க. நம்ம ஆல்ரெடி முட்டையை அவிச்சு கத்தியில் பார்த்திங்கன்னா முட்டை வந்து கீரல் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா நம்ம மசாலுக்குள்ளே போடும்போது முட்டைக்குள்ளே அந்த கிரேவி ஃபுல்லாக முட்டைக்குள்ளே போய் நல்லா நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் முட்டை போடும்போது நீங்கள் 2 கீரல் மாதிரி போட்டுட்டு முட்டையை வந்து போட்டுக்கலாம். இப்போ கையோடு இது கூட வந்து மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா முட்டை சேர்த்துக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கிண்டி விட்டு விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே போய் இறங்கும். கடைசியாக மிளகு தூளில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேணாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வச்சு சாப்பிட போகிறோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் முட்டை கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், பாய்.